தெளிவாச்சா? இல்லை, நான் கண்ணை மூடு, நான் தெளிவுபடுத்துகிறேன். காலையில் வீட்டில் டென்ஷன். இல்லை சிவா, நான் நேற்று நைட்டே அவருக்கு மெயில் பண்ணிட்டேன் சிவா. ஓகே. இல்லை, என் பொண்ணு ஸ்கூலில் இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. கேட்கல. பொண்ணு ஸ்கூலில் ஒரு மீட்டிங் இருக்குது. ஓ சரி. ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் லேட் ஆகும். சரி ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்போஸ் எனக்கு முன்னாடி அந்த ஆள் வந்துட்டான்னா சரி அந்த அப்டேட் மட்டும் சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? சொல்லிடுறேன் அதை சொல்லி. ஓகே, தேங்க்யூ. நேற்றுக்கே சொன்னேன்லக்கா, இன்னும் ரெடி பண்ணல. கொஞ்சம் உடம்பு முடியலப்பா, தூங்கிட்டேன். இதோ 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறப்பா. டெய்லி ஒரு சாக்கு. நான் தான் அவங்கள மாத்திரை சாப்பிட்டு தூங்க சொன்னேன், அவங்களுக்கு முடியல. ஆமாம், எல்லாரும் இப்படியே பண்ணுங்க. என் மேனேஜருக்கு ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்காக கண்ட நாய்க்கெல்லாம் வீணிட்டு வரேன். எனக்கு தான் உடம்பு முடியல, நானும் போய் படுத்துருவா? அவங்க வேலையை அவங்க தான் செய்யணும். ஏசி ரூமாக இருந்தாலும் சரி, அடுப்படியாக இருந்தாலும் சரி. வா தம்பி 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 அது முடிஞ்சோன்னா மேனேஜர்கிட்ட திட்டு. Absolutely, sir. சார். Don't worry, sir. சார், எக்ஸ்கியூஸ் மீ. Okay. Sure. Okay, sir. No problem, sir. I'll handle it, sir. Thank you. என்ன சார், என்னைக்கு லேட்டா? அட்லீஸ்ட் ஒரு அப்டேட் ஆச்சும் கொடுத்துருக்கலாம். சார், சிவா கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன் சார். சார், சிவா கிட்ட சொல்லி அப்டேட்டு, இதெல்லாம் ஒரு ரீசனா? ஐ மீன் சீரியஸ்லி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பொறுப்பை மற்றவங்களோட வேலையாக்குறது முதல்ல நிப்பாட்டுங்க. கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது யாரையும் ஒருத்தவங்க ரோல் மாடலாக வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, யார் அது? சார், CEO. ஐம் கிளாட் யூ ரிமெம்பர். அவர் என்னைக்காச்சும் மற்றவங்கள ப்ளேம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எனி இன்ஸ்டன்சஸ்? தட்ஸ் ஹிம். ஒன்று, நீங்கள் ஒழுங்கா இருங்க. அப்படி இருக்க முடியலன்னா உங்களோட தப்பை அக்செப்ட் பண்ண பாருங்க. அதை விட்டுட்டு மற்றவங்களை ப்ளேம் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் திஸ் ரைட் அவே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, வழக்கம் போல் சரக்கு அடித்தேன். நீ 20 நிமிஷம் லேட்டாக வந்த, நீ மற்றவனை பார்த்து குறை சொல்கிற? மூஞ்சு கூட பார்க்காம வெளில போக சொல்கிற? நீ சமையல் லேட்டாக பண்ணிட்டு என்ன முறைக்கிற? இவளை பார்த்தா தலை சீவினே இருக்கா. நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, நீ வேலைன்னே இருக்கிற. நீ ஒரு அப்பனாவே இல்லை, பொண்ணு மேலே அக்கறையே இல்லை. நீ 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 எல்லாம் நீ. அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்களா எல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா? எனக்குன்னு எதா பண்ணுறீங்களா?
உங்களுக்கு நான் மட்டும் நான் கரெக்டாக பண்ணணும் இல்லை ஆனால் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ 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 என்ன பண்ணுவ? வழக்கம் போல அமைதியாக இருப்ப, ஒன்றும் பிடுங்க மாட்டேன், வேடிக்கை மட்டும்தான். என்ன புலம்ப விட்ருவ, புலம்ப விட்டுக்கிட்டே இருப்ப. என்னை திட்டினேன். அப்படியே நான் வேடிக்கை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள செத்துட்டேன். செத்துட்டேனா? ரொம்ப சீரியஸாலாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஹார்ட் அட்டாக் தான். நான் ரொம்ப வருஷமாலாம் குடிக்கலையே, இப்போதானே. அதுக்குள்ள 33 வயசு தானே ஆகுது. எல்லாரும் ஒரு நாள் செத்து தானே ஆகணும். இப்போ அதுக்காக மெடிக்கல் ரிப்போர்ட்லாமா காட்ட முடியும்? இது என்ன இடம்? மறுமையா? ஆஃப்டர் லைஃப்? கிட்டத்தட்ட. அப்போ நீங்க கடவுள். அப்போ சித்ரா, நிரல்? பரவாயில்லையே, செத்துட்டேன்னு சொல்கிறேன், ஆனால் உன்னோட முதல் கன்சர்னே உன் குடும்பத்தை பற்றி இருக்கு. செம்ம. உன் குழந்தைக்கு இப்போ எதுவும் தெரியாது, ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் புரிஞ்சுப்பா. ஆனால் உன் ஒய்ஃப், லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஏற்கனவே நீங்கள் 2 பேரும் பெரிய நிலைமையில தானே இருந்தீங்க. ஸோ வெளியே அழுதாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும். ஆனால் உனக்கு பெட்டராக ஒரு விஷயம் சொல்லவா? ஷீ வில் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். சரி வா, நடந்துகிட்டே பேசுவோம். எங்கே போகிறோம் இப்போ? சொர்க்கமா நரகமா? நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக நரகம் தான். ஜஸ்ட் கிடிங். ஆக்சுவலி ரெண்டுமே இல்லை, உனக்கு இப்போ மறுபிறவி, ரீஎன்கார்னேஷன். அப்போது இந்துசமில் சொன்னது கரெக்டு. எல்லா விஷயமும் அவங்கவுங்க பார்வையில் கரெக்ட் தான். மறுபிறவியில் எனக்கு இந்த மெமரிஸ் இருக்குமா? நோ, கண்டிப்பாக இல்லை. யூ வில் ஜஸ்ட் பி எ blank slate. ஸோ வாட் இஸ் த பாயிண்ட்? எனக்கு எந்த ஞாபகமும் இருக்காதுன்னா அப்புறம் எதுக்கு இன்னொரு பிறப்பு? உனக்கு ஞாபகம் மட்டும் தான் இருக்காது, மற்றபடி உன்னோட எல்லா பிறப்போட அனுபவமும் அறிவும் உன் உயிரில், உன் ஆன்மாவில் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் உயிரும் ஆன்மாவும் அவ்வளோ அழகானது, ஆழமானது, ரொம்ப உயரமானது. இப்போ இருக்கிற உன்னோட சிறு மொழியை வச்சு அதை அளந்து கூட பார்க்க முடியாது. இந்த இடத்துல நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க உனக்கு எல்லாமே நினைவுக்கு வரும். ஆனால் அடுத்த பிரிவில் அது மறந்துடும். வேணும்னா ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? ஒரு பிறவில நீ கட்டுக்கடங்காத காலை,
இன்னொரு பிறவில நீ ஒரு பயந்தாங்குழி. இப்படி உன்னோட ஒரு பிறப்போட அனுபவமும் சேர்த்து உன்னை செதுக்குச்சு, செதுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே எத்தனை தடவை நடந்திருக்கு? ஐ மீன் ரீஇன்கார்னேஷன். நிறைய, கணக்கே இல்லை. இப்போ கூட 5th செஞ்சுரியில் ஒரு விவசாயி பொண்ணாக பிறக்க போகிறேன். 5th செஞ்சுரியா? டைம் ட்ராவல்? தம்பி அந்த சீன் இல்லை. உங்கள் யூனிவர்ஸ் மாதிரி டைம் இங்கே வேலை செய்யாது. வேறு எப்படி ஒர்க் ஆகும்? அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவத்துக்கு நீ இன்னும் வரல. ஓகே. ஸோ இப்படி பேக் அண்ட் ஃபோர்த் நானே பிறந்தா என்ன நானே சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்குது. அப்படியாச்சுன்னா அது பேரடாக்ஸ் ஆகிடாதா? உனக்கு அந்தந்த பிறப்போட நினைவு மட்டும் தான் இருக்குன்றதுனால ஆகாது. அப்போ அந்த பிறப்புக்கான அர்த்தம் தான் என்னங்க? கடவுளை பார்த்தாலே இந்த கேள்வி தானா? வேற யார்கிட்ட கேட்குறது? அதுவும் சரிதான். மெச்சூரிட்டி. நீ முதிர்ச்சியாக தான் இந்த ஒரு பிறப்போ. அதாவது என்னோட எங்கள் எல்லாரோட மெச்சூரிட்டிக்காகவும் இல்லையா? யார் எல்லாரும்? இந்த மொத்த உலகமே நான் உனக்காக தான் படித்தேன். இங்கே நீயும் நானும் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. யாருமே கிடையாதா? புரியல. அப்போ மற்றவங்களாம் யாரு? எல்லாமே நீ தான், எல்லாரும் நீ தான். இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னோட இன்னொரு பிறப்பு தான். எல்லாமே நானா? எல்லாருமே நானா? ஆமாம். அப்போ மகாத்மா காந்தி? ஆமாம், அவர் சுட்ட கோட்ஸேவும் நீ தான். அப்போ ரஜினிகாந்த்? அவருக்கு சில்லறையை செதற விடுற கோடி ரசிகர்களும் நீ தான். புத்தரும் நான் தானா? ஆமாம், அவர் உலகம் ஃபுல்லாக வழிபடுற மக்களும் நீ தான். நீ எப்போல்லாம் ஒருத்தர் இகழ்ந்தியோ அப்போல்லாம் நீ உன்னை தான் குறைச்சி பார்த்துருக்க. நீ எப்போல்லாம் ஒருத்தர் உன்னை புரிஞ்சிக்கலன்னு நினச்சியோ அப்போல்லாம் உன்னை தான் நீ சரியாக புரிஞ்சிக்கல. நீ எப்போல்லாம் ஒருத்தர் உனக்கு மேலே வச்சு பார்த்தியோ அப்போல்லாம் உன்னை தான் நீயே பார்த்து வியந்த. வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கவங்களை நீ எது செஞ்சாலும் அது நீ உனக்கு தான் செஞ்சுக்கிட்ட. ஏன் இதெல்லாம் எதுக்காக? நீ என்ன மாதிரி ஆகதான். என்னோட சிறு துளி தான் நீ. நான் கடவுளா? இப்போதைக்கு இல்லை, நீ வெறும் கரு. இதெல்லாம் நீ உணர்ந்து முடிக்கிறப்ப நீயும் கடவுளாகலாம். அப்போ இந்த உலகம்? அப்பா அப்பா ஃபர்ஸ்ட் கோழி வருமா இல்ல முட்டை வருமா? அது வந்து கோழி. அப்பா ஹலோ அப்பா சிவா. அப்பா ஏய். முட்டை. உன் பொண்ணு சொன்ன அதே முட்டை. சரி வா, உன் மறுபிறவிக்கு நேரம் ஆயிடுச்சு, போகலாமா?